எழுத்தாளர் திரு சோம வள்ளியப்பன் அவர்களுடைய ஒப்பீடு எனும் சிறுகதையை இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். வாங்க நண்பர்களே, கதை கேட்க போகலாம். ஒப்பீடு. வசந்தியின் உள்ளம் அப்பாவுக்கு நன்றி சொல்லியது. எவ்வளவு சிரமப்பட்டு என்னை இவ்வளவு பெரிய இடத்தில் கட்டி கொடுத்திருக்கிறார். என்ன மாதிரி கணவன், அழகு, கம்பீரம், படிப்பு, வசதி. இவர்கள் குடும்பம் தான் எப்படிப்பட்டது. மகாலட்சுமி மாதிரி ஒரு மாமியார், முகத்தில் என்ன ஒரு தேஜஸ். கணவருடன் பிறந்தவர்கள் மொத்தம் 3 பேர். 2 அண்ணன்கள், ஒரு அக்கா. 2 அண்ணன்களும் மிகப்பெரிய நிறுவனங்களில் உயர்ந்த இடங்களில் வேலை பார்க்கின்றனர். கணவரின் அண்ணிமார் இருவருமே மிகப்பெரிய இடங்களில் இருந்து வந்தவர்கள். நாம் தான் இருப்பதிலேயே கொஞ்சம் சாதாரணம். இங்கு வாழ்க்கைப்பட்டது நம் அதிர்ஷ்டம்தான். மனமாகி வந்த 2ஆம் நாள் தானே என்று சும்மா இருக்கக்கூடாது. எழுந்தால் இன்னும் விடியவில்லை. சுருண்ட தலைமுடி கலைந்து கிடந்த ராகவன் உறங்கிக் கொண்டிருந்தான். சமையல் அறைக்கு சென்றவளை பார்த்து மெலிதாய் ஒரு புன்னகையுடன் வரவேற்றாள் ராகவனின் அக்கா புவனா. இந்த வீட்டிலேயே வசந்தி போல கொஞ்சம் சாதாரணமாய் தெரிந்தவள் நாத்தனார் புவனாதான். காலை டிஃபன் முடித்து சமையல் அறையிலிருந்து ஹாலுக்கு வந்ததும் தான் கவனித்தாள். முதல் ஓரக்கத்தி குளித்து முடித்து நல்ல சிகப்பு கலரில் மொடமொடவென்று காட்டன் சேலை கட்டியிருந்தாள். எக்ஸலண்ட் அண்ணி, எல்லோரும் தான் கட்டுறாங்க கொச கொசன்னு. ஆனா ஃபிளீட்டா நீங்க புடவை கட்டுறதே அல்லாதி ஸ்டைல். இந்த புடவையில நீங்க பிரமாதமா இருக்கீங்க அண்ணி, சொன்னது ராகவன் தான். வசந்தி தன்னையும் அறியாது தன் புடவையை ஒரு நோட்டம் விட்டாள். அவளுக்கே பிடிக்கவில்லை. மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தபடி முகம் நிமிர்ந்தாள். இவற்றையெல்லாம் கவனித்தபடி இருந்த நாத்தனார் புவனா வசந்தியை பார்த்து மெலிதாய் புன்னகைத்தார். வசந்திக்கு வெட்கமாகிவிட்டது. ராகவன் சொன்னதை கேட்டுதான் நம்ம புடவைய கவனிக்கிறோம்னு நினைக்கிறாங்களோ. வசந்தியும் குளித்து முடித்து புடவையை முடிந்தவரை நேர்த்தியாக கட்டி கொண்டு வந்தாள். யாரும் கவனியாத நேரமாய் பார்த்து அவளை இருக்க அணைத்தானே தவிர தன் புடவை கட்டை கவனிக்கவில்லையே என கவலைப்பட்டாள் வசந்தி. அண்ணன் தம்பிகள் 3 பேருமாய் டிஃபன் சாப்பிட அமர நாத்தனார் புவனாவும் மாமியாரும் பரிமாறினார்கள். வசந்தியும் அவர்களுக்கு உதவ முயன்றாள். உடன் எங்கே இந்த ஊரகத்திகள் என்று கவலைப்பட்டது மனம். அப்பப்பா, அவர்களுக்கு தான் என்னவெல்லாம் தெரிந்திருக்கிறது. ச்சே, நாம் தான் இப்படி எதுவுமே தெரியாமல். கையில் அன்றைய நியூஸ் பேப்பரை பிடித்தபடி அதன் பிரித்த ஒரு பக்கத்தை உற்று பார்த்தபடி வந்தால் 2ஆம் ஓரகத்தி. சென்செக்ஸ் ஏறி இருக்கு. 50 ரிலையன்ஸ் வாங்கலாமா? என்ன விலை நடந்திருக்கு? 20 ரூபாய் இறங்கி இருக்கு. ஓவர் சோல்டு பொசிஷன். கண்டிப்பா ஏறும். என்ன சொல்றீங்க? நீ தான் ஷேர் மார்க்கெட்ல எக்ஸ்பர்ட். நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஓகே, வாங்கிடு. சின்ன நீ அப்படியே என் கணக்குலயும் 50 ஷேர் வாங்கிட சொல்லுங்க என்றான் ராகவன். கையில் சட்னி பாத்திரத்துடன் அவர்கள் பேசுவதையே கவனித்துக் கொண்டிருந்த வசந்தியை புவனாதான் முதுகில் தட்டி கவனத்தை திருப்பினார். புவனா முகத்தில் மீண்டும் அதே புன்னகை. உனக்கு இதெல்லாம் தெரியாதா என்று கேலி பண்ணுவது போல பட்டது வசந்திக்கு. அவர்கள் எல்லாம் ஆபீஸுக்கு போய்விட்டார்கள். 2வது ஓரக்கத்தி சம்பளமே 25,000. கைனடிக் ஹோண்டா ஸ்கூட்டரில் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு கம்பீரமாய் போனாள். மாமியாரும் வெளியே போய்விட தன் அறைக்குள் போய் புடவையை அவிழ்த்து முறைப்படி ஃபிளீட் வைத்து கட்டி ஆளுயர கண்ணாடியில் பார்த்து மீண்டும் அவிழ்த்து கட்டி திடீரென கவனித்தால் ஜன்னலில் புவனாவின் முகம். அதே புன்னகை. என்ன வசந்தி, தம்பி ராகவன் பெரிய அண்ணி புடவை கட்டும் அழக சொல்லிவிட்டானே என்று கேட்க, அதெல்லாம் இல்லை, எனக்கு நல்லாவே கட்ட வரும். வேறு விஷயம் பேசிவிட்டு நாத்தனார் புவனா கிளம்பி போய்விட்டார். வசந்திக்கு இருப்பு கொள்ளவில்லை. என்ன பெரிய ஷேர் மார்க்கெட், இந்த 2வது ஓரகத்தி பெருசா என்னென்னமோ சொல்ல, இவர்கள் ஆண்கள் அவள் சொல்வதுதான் கரெக்ட் என்று சொல்லிக்கொண்டு நாம் கற்றுக்கொண்டு விட வேண்டும். எல்லாம் சீக்கிரமே கற்றுக்கொண்டு விட வேண்டும். நியூஸ் பேப்பரை தேடி எடுத்து ஷேர் மார்க்கெட் விவரமுள்ள பக்கத்தை தேடினாள். அவளுக்கு தெரியவில்லை. ஸ்போர்ட்ஸ் பக்கத்துக்கு முன்னாடி இருக்கும் பாரு, அங்கதான் இருக்கும். ஷேர் விலைகள் தானே, சொன்னது நாத்தனார் புவனாதான். பேப்பரை அவசரமாய் மூடினாள் வசந்தி. அவளுக்கு வெட்கம். ச்சே, இவளுக்கு வேற வேலையே கிடையாதா? என்னையே நோட்ட விட்டு கொண்டு. மதிய உணவு முடிந்ததும் வெளியே கடைக்கு போகலாமா என்று கேட்டு வசந்தியை அழைத்து கொண்டு கிளம்பினாள் புவனா. வழியில் பேசினார்கள். என்ன வசந்தி, உனக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியுமா? தெரியாது. ஸ்கூட்டர் ஓட்ட தொடர்ந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் இங்கிலீஷ்ல லெக்சர் கொடுக்க? ஏன், இதெல்லாம் 2வது அன்னைக்கு தெரியும் சொல்லிவிட்டு புன்னகைத்தாள். அவளை பார்க்கவே எரிச்சலாக இருந்தது வசந்திக்கு. சீட்டுக்கட்டில் பிரிட்ஜ் என்ற ஒரு விளையாட்டு
ரொம்ப இன்டெலிஜென்ட் மக்களால் தான் விளையாட முடியும். உனக்கு தெரியுமா, உலக அரசியலில் டாக்டரேட் வாங்குற அளவுக்கு விஷயம் உங்ககிட்ட இருக்கா? அதெல்லாம் முதல் அன்னைக்கு அத்துப்படி. நீ அதெல்லாம் கூட கத்துக்கணும் இல்லையா? மீண்டும் அதே புன்னகை. என்ன சொல்கிறாள் இவள்? இந்த புவனாவுக்கு என்ன கொடூரமான மனது! எனக்கு இதெல்லாம் தெரியாது என்றும் அவர்கள் எல்லாரும் உயர்ந்தவர்கள் என்றும் மெனக்கெட்டு வெளியில் கூட்டி வந்து குத்தி காட்டுகிறாளாம். வழியில் ஒரு பழரச கடை வந்தது. ஜூஸ் சாப்பிடலாம் வா என்று உள்ளே கூட்டி போனாள் புவனா. அமர்ந்தார்கள். வசந்தியை சற்று நேரம் முற்று பார்த்தாள். குறுக்கிட்ட சர்வரை கேட்டாள், என்ன இருக்கு? மேங்கோ, கிரேப், சாத்துக்குடி, ஆப்பிள், தக்காளி. உனக்கு என்ன வேணும் வசந்தி? கிரேப்ஸ். ஒரு கிரேப்ஸ், ஒரு சாத்துக்குடி கொடுப்பா. சர்வர் போனதும் வசந்தியை பார்த்து கேட்டாள், மகாத்மா காந்தி கிட்ட இருந்த உயர்ந்த குணம் உன்னை பொறுத்தவரை எது வசந்தி? இந்த புவனா என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறார் என்று நினைத்தபடி வசந்தி சொன்னாள். அகிம்சை மேல் நம்பிக்கை. சர்தார் வல்லபாய் பட்டேல் கிட்ட இரும்பு போன்ற கொள்கை பிடிப்பு. பண்டிட் ஜவஹர்லால் நேரு கிட்ட நவீனமான சிந்தனைகள். எனக்கு இதெல்லாம் கூடவா தெரியாது? கேட்கிறாள் பெரிதாய். ஜூஸ் வந்தது. இருவரும் மெதுவாய் பருகினர். குடித்து முடித்ததும் வசந்தியின் கையை ஆதரவாய் பற்றியபடி புவனா சொன்னாள், பழங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சுவை, மனம். ஆப்பிள் மாதிரி இல்லையே என்று ஆரஞ்சை வெறுக்கிறோமா? இப்ப நம்மையே எடுத்துக்கொள். என்ன ஜூஸ் குடித்தோம்? நீ கிரேப்ஸ், நான் சாத்துக்குடி. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட். நேரு மாதிரி பட்டேல் இல்லை, பட்டேல் மாதிரி காந்தி இல்லை, காந்தி மாதிரி யாருமே இல்லை. இதற்காக நமக்கு வருத்தமா? இல்லையே. எல்லோரையும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிடித்திருக்கிறது அல்லவா? கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள் வசந்தி. அதே மாதிரி தானே வசந்தி நாமோ? நமக்கு சில குணங்கள் உண்டு. சிலது வரும், சிலது வராது. உனக்கு டான்ஸ், பாட்டு, கவிதை நல்லா வரும். இன்னும் எத்தனையோ நல்ல விஷயங்களுக்காக தான் ராகவனும் எங்க அம்மாவும் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நீயும் நம்ம வீட்டு மருமகளாயிட்ட. மற்றவங்களுக்கு எல்லாம் அது தெரியுது, இது தெரியுதுன்னு நீ கவலைப்படுற மாதிரி எனக்கு பட்டது. அதனாலதான் இதெல்லாம் உன்கிட்ட சொல்றேன். நீ உன் குணங்களுக்காக விரும்பப்படுகிறாய் வசந்தி. பயப்படாத. உன் தனித்தன்மைய, ஒரிஜினாலிட்டிய இழந்து விடாத. நீ கத்துக்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா உன்கிட்ட தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துக்காத, அவ்வளவுதான். வசந்திக்கு பயமேகங்கள் கலைந்து வானம் வெளிச்சமானது போல இருந்தது. புவனா முகத்தில் மீண்டும் அதே புன்னகை. வசந்தி புவனாவின் கைகளை அன்போடு பற்றி கொண்டாள். முற்றும். அனைவருக்கும் ஆக்கம் ஸ்டோரி தமிழின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் சகோதரி பாரதி. இன்னைக்கு நாம எழுத்தாளர் திரு சோம வள்ளியப்பன் அவர்களுடைய சிறுகதை ஒன்றை, எழுத்தாளர் பற்றிய சிறு குறிப்பு. டாக்டர் திரு சோம வள்ளியப்பன் அவர்கள் அல்ல அல்ல பணம், இட்லியாக இருங்கள், ஆள பிறந்தவர் நீங்கள், நாட்டு கணக்கு போன்ற 60 புத்தகங்களை தமிழிலும் 3 புத்தகங்களை ஆங்கிலத்திலும் எழுதியிருக்கிறார். யூ வெர்சஸ் யூ புத்தகத்திற்காக புகழ்பெற்ற ISTD பரிசு பெற்றவர். தமிழ்நாடு அரசின் சிறந்த எழுத்தாளர் பரிசு, கவிதை உறவு பரிசு 3 முறை, நெய்வேலி புத்தக கண்காட்சி சிறந்த எழுத்தாளர் பரிசு ஆகியவை இவர் எழுத்திற்கு கிடைத்திருக்கும் அங்கீகாரங்களில் சில. மேனேஜ்மெண்ட் குரு கம்பன் என்ற கம்பராமாயணம் குறித்த இவரது நூல் சிறந்த ஆய்வு நூல் என்று பலராலும் பாராட்டப்பட்டது. ஆனந்த விகடன், குமுதம், குமுதம் சிநேகிதி, கல்கி, புதிய தலைமுறை போன்ற முன்னணி தமிழ் மாத வார இதழ்களில் இதுவரை 22 தொடர்களும், தினமணி, தினத்தந்தி, தினசரிகளில் 50க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை இவர் எழுதியிருக்கிறார். நெஞ்சமெல்லாம் நீ என்கின்ற சிறுகதை தொகுப்பும், பட்டாம்பூச்சிகளின் கண்ணாம்பூச்சி காலம் என்கின்ற குறுநாவலும் வெளிவந்திருக்கின்றன. சமீபத்தில் இவரது சிறுகதை ஒன்றுக்கு இலக்கிய பீடம் பரிசும் கிடைத்துள்ளது. மேலாண்மை துறையில் பல சாதனைகளை புரிந்து வரும் திரு சோம வள்ளியப்பன் அவர்கள் எமோஷனல் இன்டெலிஜென்ஸில் 6 ஆண்டுகள் ஆய்வு செய்து சென்னை பல்கலைக்கழகத்தில் PhD பட்டம் பெற்றார். மனிதவளத்துறையில் முன்னணி நிறுவனங்களில் இவர் 25 ஆண்டு காலம் பணியாற்றிவிட்டு தற்பொழுது பல்வேறு நிறுவனங்களுக்கு நிர்வாக ஆலோசகராக சென்னையிலிருந்து பணியாற்றுகிறார். 500க்கும் அதிகமான முழு நாள் பயிற்சி வகுப்புகளை நடத்தியிருக்கும் இவர் கார்ப்பரேட்டுகள், கல்லூரிகள், முதலீட்டாளர்கள் அமைப்புகளில் பயிற்சி வகுப்புகள் நடத்துவது, பேசுவது தவிர தமிழின் பிரபலமான தொலைக்காட்சிகள் நடத்தும் விவாதங்களிலும் பங்கேற்றிருக்கிறார்.